அனைவருக்கும் வெள்ளலூர் நாட்டு விவசாயியின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா தக்காளி விதை பாவுறதுல இருந்து தக்காளி அறுவடை பண்ற வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி வாங்கிட்டு வந்தது கடையில் வாங்கிட்டு வந்த தக்காளி இது நான் வந்து அதுல இருந்து விதை எடுக்கிறேன். நல்ல தக்காளியா பார்த்து எடுத்துக்கிறேன்னா விதை தக்காளி ஒரு சில பேர் கடையிலையும் வாங்கிட்டு வந்து இது பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் பயன்படுத்தலாம். நல்ல வாங்கும்போது நல்ல வீரியமான விதைகளை பார்த்து வாங்கணும். நம்ம பண்ணியிருக்கிறது இப்போ எடுத்துருக்க அப்படின்னா நாட்டு தக்காளி சும்மா கடையில் நாங்கள் சமைக்கிறதுக்காண்டி வாங்கிட்டு வந்த விதையத்தை நான் எடுத்திருக்கேன். வெளிநாட்டில் நம்ம வேலை ஆக்குறது கடைக்கு வாங்கிட்டு வந்ததை. அதே மாதிரி நம்ம எடுத்துருக்கக்கூடிய மண்ணும் கொஞ்சம் தரம் கரெக்டாக இருக்கணும். நல்லா இருக்கு நம்ம வந்து எல்லாம் மண் நல்லா உயிர் சத்து உடைய மண்ணாக பார்த்து நம்ம எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி போட்டு எல்லாம் கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றினா நல்லாயிருக்கும், ஏன்னா முளைக்கணும்ல, அதுக்காண்டி. இதே மாதிரி பண்ணலாம். அதாவது தக்காளி விதையை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நடவு நடத்துக்கான காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை மாதம் வந்து நமக்கு நல்லது. அதே மாதிரி டிசம்பரு மார்ச் இந்த மாதிரி மாதங்கள் வந்து அதிகமாக மழைக்காலமாக இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா வந்து அதிகமாக நம்மளுக்கு சரி வராது. பாருங்க, இப்போ நம்மளுக்கு வந்து போட்டது பூரா முளைச்சி வந்துடுச்சு. இப்போ 3 வாரம் கழிச்சு நம்ம வந்து அதை நடவு நடுறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதை எடுத்து வேற இடத்துல நம்ம நடவு நட்டு வைக்க போகிறோம். இந்த இது பாருங்க, தொட்டியில நான் வச்சிருக்கேன். சரிங்களா, இங்க நம்மளுக்கு தோதுல அதனால நம்ம தொட்டியில வச்சிருக்கோம். ஒரு சில பேர் வந்து நம்மளுக்கு தரையிலே பண்ணலாம். இதுல மண் தான் முக்கியம். மண் கலவை என்பது முக்கியம். அது ஏற்கனவே நம்ம பல இது சொல்லியிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். மண் கலவையில வந்து நம்ம என்னென்ன பண்ணணும். இதுல வந்து நான் வந்து நம்மகிட்ட கோழி இதெல்லாம் இருக்கனால கோழி உரம் மற்ற எல்லாங்கெல்லாம் போட்டு தொழு உரம்லாம் போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி கண்டு வச்ச சொல்ல தண்ணி விட்டுருங்க. அதே நல்லது. அதுவும் போல நீங்க கண்டு வைக்கிறதுக்கு தகுந்த நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாயந்தர பொழுது, சரிங்களா, இறங்கு பொழுதுதான் வைக்கணும். காலை பொழுதுல வச்சிடாதீங்க. ஏன்னா அப்புறம் மதிய டயத்துல வெயில் அடிக்கும் போது இதாகி போயிடும். இப்ப நம்ம வச்சு பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள் ஆயிடுச்சு. பாருங்க, செடி நல்லா வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து ஒரு நோய் எதிர்ப்பு ஆற்றலுக்காண்டி ஒரு தன்மை என்ன கொடுக்க போறோம்னா திருச்சி கரைசல் சொல்லுவாங்க, அது கொடுக்கலாம். ஆனா நான் அது கொடுக்காம என்ன செய்ய போறேன், சும்மா வீட்டுல வந்து நம்ம கழிவுகள் வரக்கூடிய அந்த வெங்காயம், பச்சை மிளகா, அந்த பூண்டு தோலை மட்டும் ஊற வச்சுட்டு ஒரு நாள் ஊற வச்சுட்டு அதுல இருக்க தண்ணி எடுத்து கொடுக்குறேன். ஏன்னா இது கொஞ்சம் வீரியம் கம்மியா இருக்கும். நீங்க திருச்சி கரைசல் கொடுத்தீங்கன்னா வீரியம் அதிகமா இருக்கும், செடி பட்டு போயிரும்ல. அதனால இதை நான் சும்மா கொடுக்குறேன். இப்ப பாருங்க, அடுத்து ஒரு 15 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா செடி எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்க. அடுத்து ஒரு மண், அது அன்னைக்கு கொடுத்தது செடியில நோய் வராம இருக்கிறதுக்கு இப்ப தரவழியை நம்ம ஒரு ஊட்டச்சத்து கொடுக்க போறோம். இது என்ன பாத்தீங்கன்னா நம்ம கருவாடு வந்து மண்ணுக்குடைய வளத்தை பெருக்கக்கூடியது, நுண்ணுயிர்களுடைய வளர்ச்சியை பெருக்கக்கூடியது, செடிகளுக்கு ஊட்டச்சத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடியது. சரிங்களா, அதை நம்ம கொடுக்குறோம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 15 நாள் கழிச்சு இது வந்து முட்டை ஓடு. நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் காணொலி, முட்டை ஓடு உரம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா முட்டை ஓடு உங்களுக்கு எல்லாம் தெரியும், கால்சியம் அதிகமாக இருக்கனால இது கால்சியம் சத்து செடியுடைய வளர்ச்சிக்கும் நோய் எதிர்ப்பு தன்மையும் கொடுக்கக்கூடிய. அதனால இதை வந்து நம்ம கொடுக்குறோம். இதை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அதாவது நம்ம வந்து பராமரிப்பு இயற்கை விவசாயம் பொறுத்த வரைக்கும் அடிக்கடி பார்க்கணும், கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இது நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இப்போ செடி வந்து பூ பூக்கிற பருவத்துக்கு வந்துருச்சு. அதனால வந்து நான் என்ன இது கொடுக்குறேன், திருச்சி கரைசல் கொடுக்குறேன். சரிங்களா, இதே வந்து தேமூர் கரைசல் கொடுக்கலாம், இல்லைன்னா கற்பூர கரைசல் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து எப்படின்னா பூ பூக்கிற பருவத்துல வந்து கற்பூர கரைசல்லாம் கொடுத்தோம்னா வந்து பூக்கள் வந்து உதிராம நல்லா காய் பிடிக்கும். அதனால கொடுக்குறேன். நம்ம என்னைக்கே இந்த 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து ஏதாச்சும் ஒரு ஊட்டச்சத்துக்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதே வந்து ஒரு சில வந்து பஞ்சகாவியா கொடுப்பாங்க, மீனமெல்லாம் கொடுக்கலாம். மீனமெல்லாம் ஏற்கனவே கொடுத்துட்டேன், அதனால அதோட வீடியோலாம் நீங்க பாருங்க. இந்த மாதிரி களை எடுத்துடணும். ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை வந்து பாருங்க, புல்லு வந்துடக்கூடாது, நல்லா களை எடுத்து விட்டுறணும். சரிங்களா, இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அன்னன்னைக்கு நம்ம வந்து நெதான் வந்து செடிகளை வந்து பார்க்கணும், கவனிக்கணும், என்ன மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அது மாதிரி நம்ம இந்த ஸ்ப்ரே கொடுக்குறோம் பார்த்தீங்களா, மேலே செடிகளுக்கு கொடுக்கும்போது இப்போ நீங்க திருச்சி கரைசலோ அல்லது தேமூர் கரைசலோ ஏதோ நீங்க கொடுக்கும்போது மழை வந்துற பருவமா இருந்துடக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா அது இப்போ புண்ணியம்லாம் போயிடும். அது காலையில பருவத்தை பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 60 நாள் ஆயிடுச்சு, 2 மாசத்துலேயே வந்து நம்மளுக்கு இதாயிருச்சு. இது வந்து தக்காளியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 மாச பயிர், 4 மாசத்துல ஓஞ்சி முடிச்சிடும். ஆனால் 70-80 நாள்ல இருந்தே வந்து காய்கறி பழுக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா, நம்ம உழைச்சதுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம அறுவடை பண்ண போறோம். பாருங்க, வெளிநாட்டுல வந்து நம்ம விவசாயம் பண்றோம். இதை நீங்க உங்க வீட்லயே முயற்சி பண்ணி பாருங்க. இப்போ பழுத்திருக்கு, ஒரு 2-3 காய் மட்டும் தான் பழுத்திருக்கு, அதை பிடுங்கிக்கிடுவோம். நம்ம சொன்ன எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தி பயன்படுத்தி பாருங்க. என்னைக்குமே இயற்கை வழி. இன்னைக்கு வந்து அதிக நோய்கள் வர்றதுக்கு காரணம் வந்து நம்ம என்ன சொல்றதுன்னா இயற்கை விவசாயத்திலிருந்து வெளியில போனது அதுக்கு காரணம். நம்ம அடிக்கக்கூடிய அந்த கெமிக்கல் மருந்து உரங்கள் இதுதான் காரணம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இயற்கை விவசாயத்தை நோக்கி நம்ம வருவோம், நம்ம உடல்நிலையை காப்போம். இன்னைக்கு வந்து
என்னது நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதை நோக்கி பயணிப்போம். என்னுடைய காணொலி பிடிச்சா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நன்றி. அடுத்த காணொலியில சந்திப்போம். சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. நன்றி.